जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ லீலாமிருதம் அத்தியாயம் 100. வயதான பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம். மடே என்கின்ற குடும்ப பெயருடன் கூடிய பெண்ணொருத்தி தன் கணவருடன் அக்கல்கோட் வந்தாள். அச்சமயத்தில் ஸ்ரீ சுவாமிகள் காஸ்பாக் பகுதியில் தன் பக்தர்கள் புடைசூழ அமர்ந்திருந்தார். இந்த வயதான தம்பதி தங்களுக்கு வாரிசு இல்லையே என்கின்ற கவலையில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை தரிசனம் செய்ய வந்திருந்தனர். சில நாட்களுக்கு பிறகு அவர் ஸ்ரீ சுவாமி மகாராஜிடம் பிரார்த்தனை செய்து கொண்ட போது அவர், உன் குழந்தையை எடுத்துக்கொள் என்று கூறிக்கொண்டே ஒரு தேங்காயை அவள் மடி மீது தூக்கி எறிந்தார். அங்கு சுற்றி இருந்தவர்களில் சிலர் அந்த பெண்மணியிடம், உங்களுடைய வயது என்ன என்று கேட்டதற்கு அவள் 60 என்று கூறினாள். என்ன வயதாக இருந்தால் என்ன, ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறதே. அவர் கூறியபடியே 1 வருடத்திற்குள் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. ஆம், அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவளுடைய சொந்த ஊர் தலேகாவ். அவள் மிகுந்த பக்தி நிறைந்தவள். அவளிடம் எவரேனும் ஸ்ரீ சுவாமி மகாராஜை பற்றி ஏதாவது கூறினாலே ஆனந்த பெருக்கில் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடும். திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தையின்மை என்பது அக்காலம் தொட்டு இப்போது வரை பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இந்நாட்களில் மருத்துவர்களை அனைவரும் நாடுகின்றனர். அப்போது நடமாடிக்கொண்டிருந்த வைத்தியநாதனான ஸ்ரீ சுவாமி சமர்த்தரை நாடியவுடன் எந்த வயதிலும் அவர்களுக்கு குழந்தை வரத்தை அளித்து அவர்களுடைய துன்பத்தை நீக்கி அருளினார். இன்றும் உண்மையான நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் வழிபடும் அனைத்து அடியவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை அருளி கொண்டுதான் இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். जय साई राम। जय गुरुदेव दत्ता। अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगी राज पर ब्रह्म श्री स्वामी समर्थ महाराज की जय।